அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். ரஷீதியா அரபுக் கல்லூரியினுடைய ஆரம்ப காலத்திலே சேவை செய்த அதிபர்மார்களை கண்ணியப்படுத்துகின்ற, அதே போன்று இடை நடுவிலே துரதிர்ஷ்டவசமாக மூடப்பட்டு மீண்டும் ஷரியா பிரிவினை, கிதாபு பிரிவினை ஆரம்பித்து வைக்கின்ற இந்த நிகழுக்கு வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, ஆலிம்களே, உலமாக்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, இந்த இடத்திலே இந்த ரஷீதியா அரபுடைய வளர்ச்சியிலே நாங்களும் பங்கு கொண்டிருக்கின்றோம் என்ற வகையில் ஒரு சில விடயங்களை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். 1994ஆம் ஆண்டு காட்டகஸ்தியிலேயே ஹெட்டுவாவ என்ற கிராமத்திலே ஜமாலியா என்கின்ற ஒரு மதரசாவை ஆரம்பிப்பதற்காக முயற்சிகளில் ஈடுபட்டு 95/8/12 அன்று ஆரம்பித்து ஏறக்குறைய 7 வருட காலம் அதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்த வேளையில் ஒரு சில பண ஆசை கொண்டவர்கள் கல்லூரிக்காக சவுதி அரேபியாவிலே தமாமை சேர்ந்த ஒரு சகோதரரை கடிதம் மூலம் அவரை தொடர்பு கொண்டு அவருடைய பணத்தை கல்லூரியினுடைய கட்டிடத்தை கட்டுவதற்காக ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த பண ஆசை பிடித்தவர்கள் மூலமாக நான் வெளியேற்றப்பட்டதற்கு பின்னால் வெளிநாடு செல்வோம் என கொழும்பிலே ஜமியத்து ஷபாபுக்கு ஒரு கரெக்டரை எடுப்பதற்காக சென்றிருந்த வேளையிலே நியாஸ் மௌலவி அவர்களை அங்கே சந்தித்தேன். அவர்களோடு கதைத்த வேளையிலே நியாஸ் மௌலவி அவர்கள் சொன்னார்கள், ஷேக், ரஷீதியா மதரசா இருக்கிறது, நீங்கள் தாராளமாக வந்து இங்கே என்னோடு சேர்ந்து பயணிக்கலாம், இந்த மதரசாவை நடத்துவோம் என்று வேண்டிக் கொண்டார்கள். இது 2004ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப காலம். அப்படி இருக்கின்ற வேளையில் நான் 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரலை ஏற்பட்ட பொழுது நிலாவளி பகுதிக்கு சென்று குர்பான்களை கொடுத்தோம். அக்குர்ன ஜமியத்துல் உலமாவினால் குர்பான்களை கொடுத்துவிட்டு அந்த நேரத்திலே நியாஸ் ஹசரத் அவர்களோடு தொடர்பு கொண்டேன். உங்களுக்கும் ஒரு குர்பான் ஏற்பாடு செய்திருக்கிறேன், நான் வருகிறேன் என்று சொன்னேன். வாருங்கள் என்று எங்களை வரவேற்றார்கள். இந்த இடத்துக்கு வந்து ஒரு குர்பானை கொடுத்து விட்டு நாங்கள் சென்று விட்டோம். சென்றதுக்கு பின்னால் தான் நான் 2005ஆம் ஆண்டு ஆரம்ப கால பகுதியிலே இந்த மதரசாவுக்கு காலடி எடுத்து வைக்கின்றேன், வருகின்ற பொழுது இந்த மஸ்ஜித் இருந்தது. இந்த மூலையிலே ஒரு ஆபீஸ் ஒன்று ஹாட் பட்டனால் அடிக்கப்பட்டு இருந்தது. ஒரு பாத்ரூம், ஒரு குசினி, ஒரு கிணறு, இவ்வளவுதான் இங்கிருந்த கட்டிடங்கள். அப்பொழுது இருந்த அந்த மாணவர்களை வைத்து முயற்சிகள் செய்தோம். நான் வந்த மறுநாளே காலையில் தேநீர் வரும் சுப தொழுவுக்கு பின்னால் என்று எதிர்பார்த்திருந்து கொண்டிருக்கிறோம். கடுமையான கஷ்டமான ஒரு காலம், வருவாய்கள் இல்லாத ஒரு காலம். அந்த நேரத்திலே ஒரு மாணவர் கடைக்கு ஓடோடி சென்று 100 கிராம் சீனி எடுத்துக்கொண்டு வந்து ஒரு தேத்தானி ஊற்றி கொண்டு தந்தார். அதுக்கு பிறகு கேட்டேன் மதரசாவுடைய நிலை என்ன என்று சொல்லி. அதுக்கு பின்னால் நானும் நியாஸ் மௌலவியும் சேர்ந்து இருவரும் பைசிக்கிலே போனோம். சில கடைகளுக்கு சென்றோம். அங்கெல்லாம் சேர்ந்தது மதரசாவுடைய நிலைகளுக்காக சில வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இருவரும் முயற்சி செய்தோம். அந்த நேரத்தில் ஜவாஹிர் மௌலவி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள், ஃபைரூஸ் மௌலவி என்று ஈத்தல் அவர்கள் இருக்கிறார்கள், காசிம் ஜிஎஸ் ஆக இருக்கின்றவர்கள் இங்கே இருந்து கொண்டு அவர்கள் இங்கே
கற்பித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கின்ற வேளையில் நாங்கள் என்னுடைய பைக், நியாஸ் மௌலவியுடைய பைக், 4 பேர்கள் அனுராதபுர நகருக்கு சென்றோம். அங்கே சென்று சில கடைக்காரர்களை சந்தித்து மதரசாவுடைய நிலைமைகள் பற்றி சொன்னோம். சிலர் தந்தார்கள், சிலர் மறுத்தார்கள். இன்னும் ஒரு நகைக்கடைக்கு சென்றோம். அந்த கடையிலே எங்களுக்கு கிடைத்தது ஏச்சு மட்டும்தான். ஏசி துரத்தினார்கள். உடனே நியாஸ் மலை சொன்னார்கள், ஷேக் தேவையில்லை, வைத்துருவோம் நாம. நான் சொன்ன பொறுமையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்வோம்னு சொல்லி முயற்சிகளை செஞ்சுதான் இந்த மதரசாவை வளர்த்து அதுக்கான நிதி வசதிகளை திரட்டினோம். அது மட்டுமல்ல, வெள்ளாமை செய்கின்ற காலத்திலே நாங்கள் ஊராக சென்றிருக்கிறோம். அந்த காலகட்டத்திலே இன்னும் ஒருவர் உஸ்தாதாக வந்து சேர்ந்தார், ஃபஹமி மௌலவி என்று மூதூரை சேர்ந்தவர். அவரும் அந்த முன் வீட்டிலே குடும்பத்தோடு இருந்தார். அவரும் எங்களோடு இணைந்து நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு தானியங்கள், நெல் சேர்த்து கொண்டு வந்தோம். நாங்கள் அந்த மாணவர்களுக்கு கொடுத்து ஏற்பாடுகளை செய்து நாங்கள் இந்த மதரசாவுடைய கல்வி வளர்ச்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே மாவனல்லை ஹெம்மாத்தகமை ஜிப்ரி மௌலவி அவர்கள் இங்கே சமூகம் தந்தார்கள். சமூகம் தந்து சொன்னார்கள், இந்த மதரசாவுக்கு 2 கடைகளும் 3 பில்டிங்குகளும் கட்டுவதற்கான ஏற்பாட்டோடு வந்திருக்கிறேன். அந்த காலகட்டத்திலே அவர்கள் ஒரு கடை இதோ இந்த இடத்துல இருக்கிறது, மற்றது மெயின் ரோட்ல இருக்கின்ற ஒரு கடை, 1 லட்சம் ரூபா. ஷேக் போதாதே என்று கேட்டோம். அது உங்களுடைய சிரமதானத்தின் மூலம் நீங்கள் கட்ட வேண்டும் என்றார்கள். அதனையும் கட்டினோம். இந்த பகுதியில் இருக்கின்ற 3 பில்டிங்குகள், ஒரு பில்டிங்குக்கு 2 லட்சம் ரூபா. ஒரு பில்டிங்குக்கு 2 லட்சம் ரூபா. போதாதே ஷேக் என்று கேட்டோம். இல்லை, நீங்கள் அது செய்யத்தான் வேண்டும் என்றார்கள். என்ன செய்தோம் தெரியுமா? என்னோடு இருந்த ஜவாஹிர் மௌலவி இருக்கிறார்கள், ஃபஹமி மௌலவி, ஃபைரூஸ் மௌலவி, இவர்கள் எல்லாம் ஒரே ஒரு பாஸை எடுத்துக்கொண்டு இவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் கரண்டிகளை எடுத்துக்கொண்டு இவர்களும் பாஸாக மாறிவிட்டார்கள். அன்பானவர்களே, அதனுடைய அந்த வளர்ச்சி பாதை எப்படி இருந்தது என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். பாஸ்மார்களாக மாறிவிட்டார்கள் உஸ்தாத்மார்கள். இல்லை என்றால் அந்த கட்டடத்தை கட்ட முடியாது. ஒரே ஒரு பாஸ் கோலையன் எல்லாம் நாங்கள் தான், உஸ்தாத்மார்கள் தான். எல்லாரும் சேர்ந்து கட்டினோம். கட்டினால் அந்த அந்த முன்னுக்குள்ள அந்த பில்டிங், அதுக்கு ஒரு மரம் தேவை, குறுக்கால போறதுக்கு ஒரு மரம் தேவை, நடுவிலே தூண் போட முடியாது. இப்பொழுது நியாஸ் மௌலவி அவர்களுடைய வீட்டு தோட்டத்தின் அருகாமையிலே இந்த ரோட்டிலே இருந்த ஒரு தேக்க மரத்தை அங்கே வெட்டி தூக்கிட்டு வந்தோம். தூக்கி கொண்டு வந்து வைத்து அதனையும் கட்டினோம். இது போன்று மற்ற இதெல்லாம் கட்டினோம். இப்படி கட்டி அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற அந்த வேளையில் நியாஸ் மௌலவி அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெஞ்ச் அவுட் ஆகி இருக்கிறது. அந்த பெஞ்ச் பிறகு நான் சென்று அவர்களுக்கான பட்டமளிப்பு விழா ஒன்றை நடாத்துவோம் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்தோம். எதிர்ப்புகளை சந்தித்தோம். இந்தந்த தலைப்பில் தான் நீங்கள் பயான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் வற்புறுத்தப்பட்டோம், நிந்திக்கப்பட்டோம். இப்படியெல்லாம் அந்த விழாவையும் நடாத்தினோம். அந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டவர்கள் மூலமாகவும் எங்களுக்கு சில உதவிகள் கிடைத்து நாங்கள் இதனை விரிவுபடுத்தி கொண்டு சென்றோம் என்ற அந்த செய்திகளை நாங்கள் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்திலே சில்மி ரஷீதி அவர்கள் கூறியது போன்று பக்கத்தில் இருக்கின்ற 2.5 ஏக்கர் காணி, அதற்கு டோசர் போட்டு கடும் காடாக இருந்தது. அந்த காட்டையெல்லாம் தள்ளி அதனை மட்டப்படுத்தி அழகுபடுத்தினோம். இதுக்குள்ள வருவாய்களை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று, அந்த வருவாய்களை எல்லாம் ஏற்படுத்துவோம் என்று அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டோம். இப்படி இருக்கின்ற வேளையிலே நியாஸ் மௌலவியை பொறுத்த வகையிலே நான் கூறுவதென்றால், என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள். நான் இங்கு வருகின்ற பொழுது, ஷேக், சம்பளம் தருவதற்கு மதரசாவிலே வசதிகளை நீங்கள் தான் அதனை ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
ஆனால் ஒரு சில சந்தர்ப்பத்திலே சாப்பிடுவதற்கு வீட்டிலே அவருக்கு மட்டும்தான் சாப்பாடு இருந்தாலும் கூட அதனையும் உஸ்தாதுமார்களுக்கு மாணவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற நல்ல ஒரு பண்பாடு உள்ளவர்களாக அவர்களை நான் கண்டேன். அப்படி நான் அவர்களை கண்டேன். இப்படியாகத்தான் இதனுடைய வளர்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அதற்கான பல முயற்சிகளை எங்களுடைய காலகட்டங்களிலே நாங்கள் செய்து கொண்டிருந்து இறுதியாக நான் அந்த மதரசாவிலே 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி என்னுடைய தாய் வஃபாத்தாகிறார்கள், இறையடி சேர்கிறார்கள். அத்தோடு நான் மதரசாவிலே இருந்து நீங்கிக் கொண்டேன், நின்று கொண்டேன். அதற்கு பின்னால் பல அதிபர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் வந்து இதனை நிறைய வளர்ச்சி பாதையிலே இட்டு சென்றார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்று ஆரம்பித்து வைக்கின்ற இந்த ஷரியா துறையிலே இருந்து மீண்டும் இந்த கல்லூரியை ஒரு நல்ல கல்லூரியாக, நல்ல மாணவ சமூகங்களை உருவாக்கக்கூடிய, நல்ல கல்விமான்களை உருவாக்கக்கூடிய, அவர்கள் இந்த நாட்டில் மட்டுமல்ல இந்த உலகத்திலும் அவர்கள் இஸ்லாமிய தாவாவை மேற்கொள்ளக்கூடிய, பரப்புகின்ற நல்ல ஆலிம்களை உருவாக்கின்ற ஒரு கல்லூரியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கல்லூரியை ஆக்க வேண்டும் என்று என் உள்ளத்தின் அடிமனதிலே இருந்து துஆ செய்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்லூரியின் கடந்த கால வளர்ச்சி பாதையில் நாம் இவர் தியாகத்தால் குறைந்தவர், இவர் தியாகத்தால் கூடியவர் என்று வேற்றுமைப்படுத்த முடியாத அளவுக்கு கடந்த கால கல்லூரியினுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், அதே போன்று கல்லூரி முதல்வர் யாவரும் பயணித்த பாதையை மாணவர்களாகிய நாம் அறிந்துதான் இருக்கிறோம். எங்களுடைய பிரார்த்தனை என்றென்றும் உங்களுக்கு வந்திருக்கும். எங்கள் கடந்த கால நிர்வாகிகள், பெற்றோர்கள் இந்த இலங்கை திருநாட்டிலே வடமாகாணத்திலே பேசப்படுகிற அளவுக்கான இந்த ரஷீதியா அரபு கல்லூரி மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கும். ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்கள் இங்கிருந்து ரஷீதி என்ற பட்டத்தோடு வெளியேறுவார்கள். இந்த எங்கள் ஒற்றுமை பயணம் என்பது இஹ்லாஸோடு ஆரம்பிக்கப்பட்ட பயணம். எங்கள் இஹ்லாஸான இந்த தூய பயணத்திலே நாம் சில்லறைகளை கண்டு அஞ்சுகிறவர்கள் கிடையாது. நாம் எங்கள் ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். எதையும் இழப்போம், எதையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வோம், எந்த நிலையும் அடைந்து கொள்வோம் என்ற இஹ்லாஸோடு எண்ணத்தோடு தான் இந்த இடத்திலே நாம் பழைய மாணவர்கள் என்ற அடிப்படையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்கள் மாணவர்களாகிய நாம் மிகச்சிறப்பாக இந்த கல்வி கூடத்தை நடாத்தி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இக்கல்லூரியினுடைய